Hello friends, welcome to our channel Tanomika Sweet Home. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரொம்பவே கிறிஸ்பியான குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு டேஸ்டியான பொட்டேட்டோ நகட்ஸ். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நம்ம இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த 2 உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சுட்டு இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த ஒரு வெங்காயத்தையும் கொஞ்சமாக மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வீட்டில் டீயில் தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா ரஸ்க்கு, அந்த ரஸ்க்கு இருந்தாலும் ஒரு 4-5 ரஸ்க்கை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி உருட்டினிங்கன்னா அழகாக இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி உருட்டி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் அதே மாதிரி உருட்டி ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே கோட்டிங்காக என்ன பண்ணியிருக்கோன்னா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துற வேணாம், கொஞ்சம் திட்டமாக சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம், ரொம்ப கட்டியாகவும் இருக்க வேணாம். இது கோட்டிங்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒரு கப்பில் வந்து பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொட்டேட்டோ மசாலா, அதை வந்து இதில் கோட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த பொட்டேட்டோ மசாலாவை எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. எல்லா சைடும் இந்த மாதிரி கோட் ஆகணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த கார்ன்ஃப்ளவரில் எல்லா சைடும் டிப் ஆகிற மாதிரி டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம வச்சுருந்த எல்லா மசாலாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கோட் பண்ணி. பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து ஃபுல்லாக எண்ணெயை இழுத்துரும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் சூடு வந்து கொஞ்சம் நார்மல், ரொம்ப ஹையும் வேணாம் ரொம்ப லோவும் வேணாம், ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப ஹையில் இருந்தாலும் இதில் இருக்க பிரெட் க்ரம்ஸ்லாம் கருகிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துட்டு எண்ணெய் ஓரளவுக்கு நார்மல் சூடில் இருக்கும்போது வந்து இதை போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம்.
நல்லா எல்லா சைடும் பொரியிற மாதிரி இதை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்சிருச்சு எல்லா சைடும். இன்னும் கொஞ்சம் கலர் வந்துச்சுன்னா எடுத்துடலாம். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனில் வரும். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லா பொட்டேட்டோ மசாலாவையும் இதே மாதிரி டிப் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ நகட்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.